இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா அப்போலும் இறைவனுக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிப் எல்லாமே ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்க் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ராத்திரியில் எப்போவுமே நம்ம சுத்தமாக கழுவிடுவோம். கழுவிட்டு என்ன செய்யுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பேக்கிங் சோடாவை ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள். உங்களுக்கே அதோட வித்தியாசங்கள் தெரியும். பைப்பு அடப்புகள் வராது, அப்புறம் கரப்பாம்பூச்சி எறும்பு தொல்லைகள் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ராத்திரியில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டு படுத்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுடைய சிங்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பூச்சிகளும் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த பீங்கான் கிளாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் காஃபி குடிக்கிறோம். அந்த கிளாஸில் உள்ள கரைகள்லாம் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் இருக்குது, வாய் வச்சு குடிக்கிறது இருக்குது. அதில் கொஞ்சோன்னு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சு தான் சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அந்த உப்பை தேய்ச்சி நம்ம வந்து இப்போ இந்த கரைகளை வந்து நீக்கிறோம். காஃபி கரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வெளியாயிரும். இதை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பை போட்டு தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காஃபி கரைகள் எல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சமயத்தில் நம்மளுக்கு வந்து அந்த கரைகள் வந்து சமயத்தில் வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டிக்கிறோம். அதாவது வரக்கொப்பிலாம் குடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஒட்டிக்கிறோம். அப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா சுற்றி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு கழுவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பீங்கான் கிளாஸ் வந்து அப்படியே சூப்பராக பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த வாயை வச்சு குடிக்கிற இடம், அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே எந்த ஒரு அழுக்குமே நம்மளுக்கு இல்லை. உங்களுக்கு நான் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய குவளை வந்து எவ்வளோ அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழசு மாதிரியே கிடையாது, புதுசு மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான டிப்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ இந்த பீங்கான் சிங்க் இருக்குது பாருங்கள், பேசனு. இது இந்த பைப்பு ஸ்டீலோடது எல்லாத்தையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதை கழுவி கரெக்டாக 2 வாரம் ஆயிடுச்சு. எனக்கு 2 வாரத்துக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அழுக்கு வந்துச்சு. ஆனால் வீடியோவுக்கு சரியாக உழுகலை. ஆனால் வந்து அழுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. வெளிச்சம் அந்த அளவுக்கு கிடைக்கல. அந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கரையாக இருக்குது. அதுமாதிரி பைப்பு அந்த அடியிலலாம் ரொம்ப கரையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே டவல் வைக்கிற இடத்துலலாம் வந்து நல்லா கரை தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். இதை ஃபுல்லாக நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு வாங்க பார்க்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு க்ளீனர் ரெடி பண்ண போகிறோம். ஈஸியான ஒரு க்ளீனர் பேஸ்ட் ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கிறோங்க, ஒரு மங்கு எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சோன்னு பீங்கான் கழுகுற லிக்யூட் எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பீங்கான் கழுகுற பேராக இருந்தாலும் சரி, லிக்யூட் உள்ளதை எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் தண்ணியாக உள்ளதை எடுத்துக்கிறோங்க. தண்ணி சோப் ஆயில் எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா க்ரீமு மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீமு மாதிரி வந்த பிறகு நம்ம இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த பேசனை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படியாப்பட்ட உப்பு கரைகளும் உங்களுக்கு போயிடும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று நீங்கள் கழுவுங்க. இன்னொரு தடவை ரொம்ப உப்பு கரையாக இருந்தால் 2வது தடவை இதே மாதிரியே பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் தேய்ச்சி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் சென்று கழுவி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அழுக்கு சேர்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கழுவிடுவேன், இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கழுவிடுவேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டாய்லெட்டாக எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பஞ்சு, சும்மா பீங்கான் கழுகுற பஞ்சு மாதிரி நம்ம கழுகுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த பஞ்சில் நம்ம சும்மா கொஞ்சமாக ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் செஞ்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேசன் வந்து 2 பேசனுக்கு எனக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பற்றியில் கரை தெரியுதா? இந்த இவ்வளோ தான் நம்ம தேய்க்கிறோம். இந்த ஒரு பேசனுக்கு இது போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த பஞ்சில் வந்து சும்மா கொஞ்சோன்னு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் தேய்ச்சிட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுடைய பேசன் வந்து அப்படி பளபளன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீங்கானுடைய பேசனு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் தேய்ப்போம். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிருங்க. அந்த இடைகளுக்கெல்லாம் சும்மா கரல் மாதிரி இருக்கும். அந்த பைப்புடைய அடி, அப்புறம் பேசனு, அப்புறம் கீழே உள்ள ஸ்டீல் கம்பி எல்லாத்தையுமே தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிட்டு கொஞ்சோன்னு இந்த இடம்லாம் கரையாக இருக்கும். உங்களுக்கு அது போகலை, பஞ்சு படலை அப்படின்னா ஒரு பல்லு புருசு வச்சு தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போயிடும். வேறு கம்பி புருசு, ரொம்ப கிராஸான ஒரு புருஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சாதாரண பஞ்சு போதும் நம்மளுக்கு. பீங்கான் கழுகுற பஞ்சே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போயிடும். இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பல்லு புருசு வச்சு தேய்க்க முடியலன்னா நீங்கள் பல்லு புருசை பழைய ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக போயிடும். இப்போ நம்ம பழைய ப்ரெஸ்
வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் வந்துடும். அழுக்கு வர்றது தெரியுதா? அந்த மாதிரி நல்லா அழுக்குகள் வெளியேறும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு சொட்டு தண்ணியை விட்டு அந்த பஞ்சில் எல்லா இடத்தையும் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப கரையாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு உங்களுக்கு கரை புல்ல இன்னொரு தடவை நீங்கள் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஊற விட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பல வளண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லேசான கரையினால் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். 5 நிமிஷம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம கழுவி விட்டுட்டோம், அவ்வளோதான். இங்கே உள்ள கரைகள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இதுக்கு மேலே கரைகள் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தேய்ப்பேன், இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை தேய்ப்பேன். நீங்கள் வந்து உங்கள் இடத்து சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்புறம் தண்ணியை நல்லா நனைச்சிக்கிட்டு ஈரத்துணியை நனைச்சிக்கிட்டு தொடச்சி விட்ருங்க. ஏன்னா சமயத்தில் நம்ம கீழே தண்ணி ஊற்றி விட்டோம்னா கீழெல்லாம் தண்ணியாக போயிடும். அது ஒரு வேலை உங்களுக்கு. அதை பார்த்துக்கிறோம். டொய்லெட்டாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். அதுவே நம்ம டொய்லெட்டுக்கு வெளியெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக அப்படியே பலாண்டு புது சிங் மாதிரி மின்னுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு சூப்பரான பெண்களுக்கு ரொம்ப அவசியம் தேவையான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஐஸ் பெட்டி வந்து ஒரு ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மிச்சம் இருந்தாலும் சரி நம்ம டக்குன்னு ஞாபகம் வருது ஐஸ் பெட்டிக்குள்ளே தள்ளிடணும் அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன துர்நாற்றம் வரும். அதுக்கு தான் ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வந்து 2 வகையான டிப்பு பார்க்க போகிறோம். மாஸ்க் இருந்தாலும் சரி, டப்பா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு இந்த எலுமிச்சம் தோல் வேணும். நம்ம என்ன தான் ஜூஸ் புழிஞ்சிட்டா கூட அதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சூப்பரான ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தை வச்சு நம்ம வந்து கிளீனர் பண்ணலாம். நம்ம வந்து அவிச்சு குடிக்கலாம், வீட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், என்னென்னமோ செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து துர்நாற்றம் நீங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாதி பழம் எடுத்துக்கிறோங்க. புளிஞ்சதில் பாதி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு அது மேலே நம்ம வந்து புளிஞ்ச தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது தூக்கி போடுற தோல் தான். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அந்த மூடியில் வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு வச்சுக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐஸ் பெட்டி எப்போவுமே துர்நாற்றங்களே இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ராத்திரியில் வச்சுட்டு காலைல திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐஸ் பெட்டிலேருந்து எந்த ஒரு கெட்ட வாடையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே வகையில் வாங்க இன்னொரு டிப்பு பார்க்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மாஸ்க் இருக்கும். நம்ம அதாவது யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாஸ்க்கை வச்சு நம்ம இப்படி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்படி ஓரத்தில் கட்டிங் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஓரம் மட்டும் இருக்கட்டும். அதில் வந்து எலுமிச்சந்தோல், நம்ம அதாவது ஜூஸ் புழிஞ்சிட்டு எலுமிச்சந்தோல், ஒரு பழத்துடைய தோல் நம்மளுக்கு போதும், அதிகமாக தேவையில்லை. போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா போட்டு கட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ஐஸ் பெட்டியில் இருக்கிற துர்நாற்றங்கள் எல்லாம் போயிடும். பேக்கிங் சோடா நல்லா நம்மளுடைய துர்நாற்றத்தை எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சந்தோலுக்கும் இருக்குது. எலுமிச்சந்தோல் நல்லா வாசகம் கொடுக்கக்கூடியது, நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணக்கூடியது. நீங்கள் வந்து ராத்திரியில் வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸ் பெட்டி எந்த ஒரு துர்நாற்றம் எந்த ஒரு கெட்ட வாடையுமே உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஃப்ளேட்டில் இருக்கிறவங்களுக்கு, கொண்டோவில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாடை வந்து அப்படியே கப்புன்னு மூஞ்சில் அடிக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்து மாற்றிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை, see you.